வணக்கங்க, கண்ணன் பேசுறேன். இது முற்றிலும் ஜோதிடம் பற்றிய பதிவு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, பூர்வ புண்ணியம். ஏற்கனவே இந்த பூர்வ புண்ணியம் பத்தி 3 பதிவுகள் போட்டிருக்கேன். இது 4வது பதிவு. இந்த 3வது பதிவில் நான் சொல்லியிருப்பேன், நான் ராகு இதுடைய நிலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. முதல் 3 பதிவுகளை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த 4வது பதிவு தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஜாதகத்துல ராகு கேதுக்கள் சுப கிரகங்களுடைய தொடர்பை பெற்றிருக்கணும். குருவோடைய தொடர்போ அல்லது சுக்கிரனுடைய தொடர்போ பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம லக்னம் மற்றும் ராசிக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவருக்கு சுபரை இருக்கணும். அந்த லக்னத்துக்கும் அந்த ராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில கண்டிப்பா பூர்வ புண்ணியம்ங்கிறது அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும். முன்னோருடைய சொத்தோ புண்ணியமோ கண்டிப்பா கிடைக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.